கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் இன்றைய தினம் டாக்டர் அவர்கள் மீதான ஒரு கத்திக்குத்து சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நேரடியாக களத்துக்கு போயிருக்காங்க. மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி விரிவாக பேசியிருக்காங்க. இந்த டாக்டர் அவர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு நிலைமையை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? டாக்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லைன்னா டாக்டர்களை கண்ட இடங்கள்லாம் அடிக்கிறாங்களா, கத்தியால் குத்துறாங்களா? ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவம், அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அந்த இளைஞன் கருதி இருக்கிறான், அவன் போய் குத்தி இருக்கிறான். சரியா? அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களை குத்தணுன்ற அளவுக்கான கோபம் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? அந்த கோபம் ஏன் வருதுன்னு பாருங்கள், அதை பற்றி பேசுங்க. அப்படிலாம் மருத்துவர்களை கண்டால் தமிழ்நாடு முழுவதும் குத்தணும்னு யாரும் அலைகிறாங்களா அல்லது குத்துறாங்களா? இது என்ன, இது இது அபத்தமான பேச்சாக இருக்குது. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது உண்மை கிடையாது. ஒன்று ரைட்டு. இன்னொன்று என்ன தெரியுங்களா, அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களுக்கு நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில். ஏன் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குது, பல்லாயிரக்கணக்கில் பணம் கிடைக்குதுன்னா அரசு வேலைக்கு சேர்றீங்க. சேர்ந்த பிறகு மருத்துவத்துறையில் இருக்கிற ஊழல் இந்த மருத்துவமனையில் தாண்டவமாடுது. நான் என் பையனை டெங்கு காய்ச்சலுக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகள் வார்டில் சேர்த்துருக்குறேன். மாலையில் ஈவினிங்கில் இருந்து மறுநாள் காலை வரைக்கும் கக்கூஸில் தண்ணி வராதுன்றான். சரியா? அது மருத்துவமனையா இல்லை தொற்றுநோய் கூடமா? குழந்தைகள் பிரிவு வயசானவங்க கூட அடக்குவான், இல்லை வெளியே எங்கேயா போயிடுவான். குழந்தைகள் பிரிவில் குழந்தைகள் என்ன செய்யும்? தண்ணி மாலையில் இருந்து மறாவது நாள் காலை வரைக்கும் வராதுன்னா இயற்கை உபாதைகளுக்கு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? சரியா? இது அப்போ இது மருத்துவமனையா தொற்றுநோய் கூடமா? இது என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாக்கும்னு உங்களை விட என்னை விட யாருக்கு நல்லா தெரியும்? டாக்டருக்கு தெரியும். அவன்கிட்ட என்ன இப்படி இருக்குன்னு கேட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்ன்றான். அப்போ குத்துவாங்க. வேற என்ன செய்வ? நீ ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குவ, 1.5 லட்ச ரூபா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கீங்க. ஒரு நோயாளி எதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறான்னு உங்கள் கண்ணு முன்னால் ஒன்று நடக்குது. இந்த அலட்சியங்களுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா குத்தத்தான் செய்வான். அவனுக்கு தெரிஞ்ச விடை அது. ரைட்டா? அப்போ இது அரசு மருத்துவத்துறையினுடைய மாட்டுத்தோல் அணுகுமுறை. சொரணையற்ற மாட்டுத்தோலா இவருடைய புத்தி பூரா இருக்கிறனுடைய விளைவு, அது ஒட்டுமொத்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த பையன் டாக்டரை குத்தி இருக்கிறான். அப்போ இதை இப்படி தான் பார்க்கணும். இதனுடைய பின்னணியை பாருங்கள். எத்தனை மருத்துவர்கள் குழந்தைகள் வாழில் தண்ணி வரலையேன்ட்டு உங்கள் மருத்துவர் சங்கம் அப்போ கண்டனம் தெரிவிச்சா? என் பிள்ளைய நான் இப்போ என்ன பண்ணேன், வேறு வழியே இல்லைன்ட்டு தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போக வச்சது யாரு? ஐயோ, இப்படி தொற்று நோயால் இந்த பிள்ளைங்க பாதிக்கப்பட்டால் யார் பக்கம் கோபம் திரும்பும்? மக்களுக்கு டாக்டர் மேலே தான் திரும்பும் இல்லையா? அப்போ எல்லாரும் குத்தன்னு தான் நினைக்கிறாங்க உங்களை. இல்லை, அது சரியான அணுகுமுறையாக இருக்குமா? புகார் தெரிவிக்கலாம்ல மருத்துவ? ஏங்க, அணுகுமுறை தவறுன்றது கிறுக்கனுக்கு கூட தெரியுங்க. அதனால தானங்க எல்லா பேரும் என்ன இப்படி டாக்டர் போய் குத்தலாமான்னு சொல்கிறாங்க. நம்ம சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்னா டாக்டரை தெய்வமாக மதிக்கிற சமூகம். சரிங்களா? மருத்துவரை தெய்வமாக மதிக்கிற சமூகம். அந்த மருத்துவர்கள் எப்படி இருக்கான்னா, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு குரூப் எப்படி இருக்கான்னா, ஒன்றும் தெரியாத மக்களை, ஏழை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, வசதி இல்லாத மக்களை நாயை பார்ப்பது போல் பார்ப்பது. நீ வா போன்னு தான் பேசுவான். சரிங்களா? ஏழையாக இருந்தால் தரையில் விரித்து உட்காருன்னுவான். ஆள் வசதியாக தெரிஞ்சால் பெட்டு கொடுப்பான். எல்லாம் தான் நடக்குது. ரைட்டா? அப்போ அந்த கோபங்கள்லாம் எங்கே திரண்டு இப்படி ஒருத்தர் மூலமாக வெளிப்படுது. அப்படி தான் அதை பார்க்கணும்.
அப்போ இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிற மருத்துவ சங்கங்கள், நான் சொல்கிற இந்த ஜிஹெச்சில் நடக்கக்கூடிய கேடுகளை கண்டித்து என்னைக்காக போராடியது உண்டா? ஒரு ஒரு மருத்துவருடைய தார்மீக கடமை என்ன? நீ 40,000 ரூபா சம்பளம் எவன் பணத்தில் வாங்குற? நான் என் பிள்ளைக்கு ரொட்டி வாங்கினேன்ல, அதில் கட்டின டேக்ஸில் நீ 40,000 சம்பளம் வாங்குற, ரைட்டா? அவ்வளோ பணம் வாங்குறையில மருத்துவமனையில் ஊசி இல்லை அப்படின்னா நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். ஊசி இல்லை, எனக்கு நீ ஊசியை கூட நான் வைத்தியம் பார்க்குறேன். எத்தனை டாக்டர் போராடி இருக்கீங்க? எவ்வளோ பேர் குரல் கொடுத்துருக்கீங்க? அப்போ இது மறைமுகமாக தனியார் மய ஆதரவு, தனியார் மருத்துவமனைகள் நோக்கி விரட்டுறீங்க. அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்கள இவ்வளவு நீங்கள் மோசமாக நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா, மக்களில் எவனா ஒருத்தன் ரொம்ப கோவப்படுறவன், கோவக்காரங்க நாட்டில் நிறைய இருக்கான் நம்ம ஊர்களில். அப்போ அவனுக்கு தெரிஞ்ச வகையில் கோவப்பட்டிருக்கான், ரைட்டா? அப்போ நீங்கள் இந்த சிஸ்டத்தை பூரா மாற்றுங்க. அரசு மருத்துவர் சங்கம் இன்னைக்கு வெக்கமில்லாமல் போராட்ட தெருவுக்கு வர்றீங்க. அதெல்லாம் வேடிக்கை தான்டா பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்கள்? அப்போ இங்கே வந்துட்டு இப்போ நியாயம் பேசுகிறீங்க. இதில் திருட்டு பயிலுங்க ஒரு கோஷ்டி பேருங்க அரசியல் பண்ணுறான். அவன் போகிறான் என்னன்னா, தமிழ்நாட்டில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் போகிற வர மருத்துவரை புறமா பிடிச்சி குத்துறாங்க, வெட்டுறாங்க. அப்போ இது ஒரு மருத்துவ சீரழிவு. இது மேலிருந்து சரி செய்யப்பட வேண்டியது. ஆனால் மருத்துவருடைய பொறுப்புணர்வு என்னன்னு நான் கேட்குறேன். நீ லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற, ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறதுனால அரசு மருத்துவராக வர்ற, வந்தால் உன்னுடைய தொழில் கடமை என்ன? ஊசி கொடுக்கலைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். கடிதம் எழுது, சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், மெயில் அடி, வீடியோ பண்ணு, வெளியே போடு. சோத்துக்கு பிச்சை எடுக்க போகிற உன்னை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, தவறான நடவடிக்கையும் வந்துடும் நீ பயந்தேன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்க போகிற. நீ தான் மருத்துவராச்சே. தனியார் கிளினிக் வைக்காத மருத்துவர் யாரும் இருக்கீங்களா? அரசு வேலையிலிருந்து பொறுப்புணமாக இரு. அவனுடைய பேஷண்ட்டை காப்பாற்று, 4 வார்த்தை சொல்லு, அவனுக்கு ஆறுதலா, அவனுக்காக நில்லு. அதானே நீ மருத்துவர். அப்போ நீ பேசு. உன்னை குத்தி அப்போ உடைய பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மக்கள் பூரா சேர்ந்து அவனை மொத்தடி அடித்து ஆளை கொண்டிருப்பாங்க அந்த பயலை, இல்லையா? தெய்வங்களை இன்னும் மதிக்கிறான் மருத்துவரை. சரியாக வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவரை மக்கள் தெய்வமாக மதிக்கிறான். ஆனால் நீங்கள் எப்படி திருட்டு பசங்களாக இருக்கீங்க, இல்லையா? யார் மருத்துவ நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக அந்த மருத்துவர் சங்கங்கள் என்ன செஞ்சாங்க, என்ன குரல் எழுப்புனீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு அப்போ அதில் அலட்சியம் வருதுல்ல. என் பிள்ளைய டெங்கு காய்ச்சல் சிவப்பு தனியாக வருது, ப்ளீட் ஆகிடும்ன்றாங்க, எல்லா பக்கமும் ரத்தம் நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அடிப்படை சுகாதாரத்துக்கு தண்ணி கிடையாதுன்னு சொல்கிற ஒரு மருத்துவமனையை கொளுத்தணும்னு எனக்கு என்ன வருமா வராதா? அப்போ ஆனால் என் சூழ்நிலை என்னவா இருக்குது? இப்போ பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு மருத்துவமனையை தூக்கிட்டு ஓடுறது தான் அவசரம். இப்போ போய் ஆஸ்பத்திரியை கொளுத்த முடியாது, அதில் 4 மருத்துவரை வச்சு கொளுத்த முடியாது, அதனால போவோன்னு கோபத்தை பூரா அடக்கிட்டு போவோம், இல்லையா? அப்போ நீங்கள் மருத்துவர்னா முதல்ல உன்னுடைய என்ன எத்திக்ஸ் படித்த நீ என்ன மெடிக்கல் எத்திக்ஸ் என்ன படிக்கிற? மருத்துவரை ஒரு சம்பளம் எதையும் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு உயிரை காப்பாற்றுற பணி தான் உன்னுடைய முக்கியமான பணி. தொற்று நோய் கூடமாக உன் கண்டு முன்னால் மாறுதுன்னா அதுக்கு எதிராக நீ போராட வேணாமா? அப்போ திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், பிழைப்புவாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு மயிராச்சுன்னு போன நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ கோவப்படுவானா மாட்டானா? ஊசி இல்லைன்னா ஊசி இல்லைன்னு சொல்லு, போராடு. மாத்திரை இல்லைன்னா வைத்தியம் செய்ய மாட்டேன், அவனை நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லு. என் எத்திக்ஸ் எதிராக நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவன் போடுற காசில், அவன் அவன் உழைப்பில் கட்டுற வரியில் தான் நான் சோறுதுன்ற, என் பிள்ளை சோறுதுன்னுதுன்னு பேசு. உன் பிள்ளை குட்டி பொண்டாட்டியெல்லாம் அவன் கட்டுற வரியில் சோறுதுன்றீங்கன்ற நன்றி உணர்ச்சியோட இருக்கேன்னு நீ பேசு. எந்த மருத்துவர் பேசியிருக்கீங்க? அப்போ பேசுங்க.
ரைட்டா? இதெல்லாம் எதையுமே செய்ய மாட்டேங்க. இன்னைக்கு ஒருத்தன் அவனுடைய சொந்த அனுபவத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்திட்டான். உடனே மருத்துவர் சங்கம்லாம் குதிக்கிறீங்க. இதில் 4 திருட்டு பையன் இதில் அரசியல் ஆதரவு காண்றதுக்கு மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பில் என்னடா பிராண்டத்தனம் இது? இல்லை, அதுக்காக அரசியல் கட்சிகள்லாம் குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? குரல் கொடுத்தா அவன் நேர்மையாக கொடுக்கணும் இல்லையா? நேர்மை. இது மருத்துவத்துறை அலட்சியத்துக்கு விழுந்த அடி, விழுந்த குத்து. ரைட்டா? தனியார் மயம் இருக்குல்லையே ஒரு பக்கம், அவனுடைய பிரச்சனை எப்படின்னா, அங்கே போனால் காசை கொட்ட பாசமாக பார்த்துக்கிடுவான். காசு இல்லைன்னா நாயை தூக்கி வெளியேறிகிற மாதிரி வெளியேறிஞ்சு விட்டுருவான். இதனாலையும் தனியார் மருத்துவமனைகள் மேலே மக்களுக்கு கடும் கோபம் இருக்குது. ஜிஹெச்சை ஏன் இன்னும் ஜிஹெச் டாக்டரையும் மக்கள் கொஞ்சமாச்சும் மதிக்கிறான்னா, அவன் என்னத்தையோ இருக்கிறத வச்சு என்னத்தையோ தர்மாஸ்பத்திரின்னு அது நடக்குது. நீங்கள் அரசு மருத்துவமனைன்னு இப்படி என்ன பேர் வச்சாலும் இன்னும் மக்கள் அதுக்கு என்ன வார்த்தை வச்சுருக்கான்னு தெரியுமா? தர்ம ஆஸ்பத்திரி. சரியா? தனியார் மருத்துவமனைகள் மேலே வரக்கூடிய கோபம், அவன் திருட்டுத்தனம், அவனுடைய களவாண்டல், ஏமாத்து எல்லாத்தையும் பார்த்து வெறுப்பு விட்டு ஜிஹெச்சில் பல விஷயங்களை பொறுத்து போகிறாங்க மக்கள். அதை அந்த மருத்துவர்கள் சாதகமாக வச்சுக்கிறான். சாதகமாக வச்சுட்டு எதையுமே கட்டுக்கிறதில்ல. வர்றேன், என் டைம் ஓட்டிட்டேன், நான் பார்த்துட்டேன், மாத்திரை இருந்தால் இது மாத்திரை மருந்து எல்லாம் இருந்தால் நான் வேலை செய்வேன், இல்லையா அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ செய்கிறேன். 2 பேரை போய் ஊசி வாங்கிட்டு வா, கட்டுப்போட மருந்து வாங்கிட்டு வா எல்லாம் சொல்லுவேன். அவன் செஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடக்கட்டும். அப்படி தானே இருக்க நீ. அப்போ அதுக்கு விழுந்த குத்து தான் இந்த குத்து, வாங்கத்தான் வேணும். அந்த அலட்சியத்தை மருத்துவர் சங்கங்கள் யாரையும் கண்டிங்க. மருத்துவத்துறையில் என்னென்ன அட்டகாசம் நடக்குது, ஜிஹெச்சில் நடக்கிற பூரா ஒரு 10 மருத்துவர் இன்னைக்கு வந்து குவிகிறான்ல கேமராக்கு முன்னால், அவன் பூரா டெய்லி பேச வேண்டியதானே? இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குதுல்ல, இவ்வளவு மோசமாக இருக்குல்ல மருத்துவ கட்டமைப்பு. ஒரு டாக்டர் வந்து வீடியோ போட்டு பேசு, பத்திரிகையை கூப்பிட்டு பேசு. அப்போ உனக்கு உன்னுடைய தொழிலை நீ முறையாக அதனுடைய அறத்தை காப்பாற்றலைன்னா நீ கத்தி குத்து கந்தன்களை பார்ப்பீங்க. கத்தி குத்து கந்தன்லாம் வரத்தான் செய்வான். உங்களை அப்புறம் என்னதான் செய்யறது இல்லையா? அப்போ வேற வழி கிடையாது. இது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் கலைஞர் பேர் வச்சது தான் அதுக்கான காரணம் எல்லாம் அந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கிறுக்கு பயலுக, முன்ன பயலுக, தக்குரி பயலுக, முட்டா பயலுக, இவங்கள இது சமூக வியாதிகள் வந்துட்டு அதுக்கு எந்த வியாதிக்கும் அதுக்கு மருந்து தெரியாது. மருந்து கொடுக்குறவனை குறை சொல்லும். சரியா? எல்லாத்துக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு மற்ற மாநிலங்களோட பரவாயில்லன்றனால தான் இந்த அளவுலையாவது என்னத்தையோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாது. கலைஞர் குடும்பத்தை அந்த அரசியலாக இன்னைக்கு ஒரு வலுவான இடத்துல இருக்கிற அந்த பலத்தை காலி பண்ணணும். அதுக்கு என்ன வேணால் பேசலாம். சரியா? இவங்களுக்கு பிரச்சனையே இன்னைக்கு கலைஞர் குடும்பம் இப்படி வலுவாக வந்து உட்காந்துருக்கிறது. என்ன பிரச்சனை இவங்களுக்கு? கலைஞர் குடும்பம் சொந்தமாகவும் பணபலம் படைபலத்தோடு உருவாயிட்டான். வாரிசுகள் வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்குது, சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது, அதிகாரமும் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்கு. சரியா? இதில் எரிதடி மாலா குரூப் தான் இவன் பூரா. ரைட்டா? அதனால என்ன பண்ணுறான்னா, கலைஞரை எதிர்க்கிறோம், ஸ்டாலினை எதிர்க்கிறோம், உதயநிதி எதிர்க்கிறோன்றதை விட்டுட்டு திராவிடம்னா எங்களுக்கு ஆகாதுன்னுவான் இந்த சீமான். திராவிடம்னா எங்களுக்கு ஆகாது, நாக்கு பொசிக்கணும். டேய், ஸ்டாலின்னா ஆகாதுன்னு நீ நேரடியாக பேசு. சரியா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? அழகிரியை விட அந்த ஆள் எல்லா கிரிமினல் பேக்ரவுண்டோட வந்த ஆள் ஒரு காலத்தில். அவருக்கு எல்லா ரவுடிசம் தெரியும், எல்லா பேக்ரவுண்டும் தெரியும். ரைட்டா? அப்போ இதெல்லாம் இருக்கிறனால இவங்க நேரடியாக மோதுறது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிடம் தான் காரணம். டே, ஸ்டாலின் தான் காரணம்னு பேசு. அந்த தைரியம் இல்லைன்னா எதுக்கு திராவிடன் போட்டுக்கிட்டு சைடில் பைபாஸ் ஓட்டாத. ஆம்பளைனா
உனக்கு மானம் ரோசம் தைரியம் இருக்கும்னா நேராக ஸ்டாலின் பேசு. சரியா? திராவிட என்ன புடுங்குச்சுன்னு கேட்காத, ஸ்டாலின் நீ என்ன புடுங்கினன்னு கேட்டுப்பாரு, பேசிப்பாரு. அதுக்கு பயந்துக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றாங்க. நாய் வாயில் முழு தேங்காய் கிடச்சுன்னு வைங்க, உருட்டிக்கிட்டே தெரியும். அப்படி உருட்டலுக்கு திராவிடம் என்கிற சித்தாந்தத்தை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஸ்டாலின் அந்த சேரை அவர் முதல்வர் நாற்காலியை இவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதற்கு முறையாக நேர்மையான முறைகளில் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிறது, ஒன்றுபடுத்துவது, அவர்களுடைய கல்வி, மருத்துவம், சுகாதாரத்தை முன்னேற்றுவது, இதற்கு மாற்று கொள்கைகள், சிந்தனைகளை முன்வைப்பது. அது ஒன்றுக்கும் துப்பு இல்லை, தற்குறிப்பயிலுக. அப்போ இவன் பூரா சேர்ந்துக்கிட்டு திராவிடத்தை நான் குறி வைக்கிறேன்றான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிகள் பல விதங்களில் முன்னேறி இருக்கு. இதை பேச தயாரே இல்லை. அதை பூரா இருட்டடிப்பு செய்கிறான். சரியா? நேர்மை இல்லாத திருட்டு பயலுக, குறுக்குழி பயலுக. அப்போ இவர்கள்லாம் அரசியலுக்கு லாயக்கில்லாத ஆளுகன்றது என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றிங்க. நன்றி.